5th செப்டம்பர் டீச்சர்ஸ் டே. அவர் கிரேட் டீச்சர். நமது இந்திய நாட்டின் இரண்டாவது முன்னாள் குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக 1962ஆம் ஆண்டு முதல் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 1888ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா நாட்களில் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குட்பட்ட திருத்தணியில் பிறந்து தன்னுடைய பள்ளி பருவத்தை திருத்தணியில் முடித்துவிட்டு வேலூரில் உள்ள ஊரிஸ் கல்லூரியிலும் அதன் பின்னர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பட்ட படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் முடித்து வெற்றி பெற்றார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ், மகாராஜாஸ் காலேஜ் மைசூர், யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா ஆகிய கல்வி சாலைகளில் தத்துவவியல் துறையில் ஆசிரியராக, துறைத் தலைவராக பணியாற்றியவர். நீதி நெறி முறைகளை பற்றி புத்தகங்கள் எழுதியவர். தன்னுடைய புத்தகங்கள் மூலம் இந்தியர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பவராகவும் இந்தியர்களின் பெருமையை அடையாளப்படுத்தினவராகவும் செயல்பட்டார். நீதி நெறி முறைகளை பற்றி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, மான்செஸ்டர் காலேஜ், ஆக்ஸ்போர்ட் ஆகிய கல்வி சாலைகளில் சிறப்புரை ஆற்றியவர். தன்னுடைய கல்விசார் பணிகளை முடித்து அதன் பின்னர் அவர் அரசியலில் ஈடுபட்டு 1952ஆம் ஆண்டு முதலாவது வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் 1962ஆம் ஆண்டு இரண்டாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகவும் தேர்வு செய்யப்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். நமது இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1931ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்து தனது பள்ளி பருவத்தை ஸ்வாட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராமநாதபுரத்திலும் தன்னுடைய பௌதிக பட்ட படிப்பை செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளியிலும் முடித்தவராக மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பெட்டில் 1955இல் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக வெளியே வந்தார். ஒரு விஞ்ஞானியாக ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பின்னர் ப்ராஜெக்ட் டைரக்டராக ISROவில் 1980ஆம் ஆண்டு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3 மூலம் ரோஹிணி சேட்டலைட்டை வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்துவதில் செயல்பட்டவர். ஜனாதி பதவி முடிவடைந்த பின்னர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், ப்ரொஃபஸர் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் மற்றும் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஆகியவைகளில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய இந்த இரண்டு குடியரசுத் தலைவர்களுமே கிறிஸ்தவ மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ பள்ளிகளிலும் கிறிஸ்தவ கல்லூரிகளிலும் பயின்று முன்னேற்றம் பெற்றவர்கள், நாட்டுக்காக உழைத்து முடித்தவர்கள். கிபி 26ஆம் ஆண்டு முதல் கிபி 30ஆம் ஆண்டு வரை இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் பல அற்புதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனைவருக்கும் நற்போதனைகளையும் அருளிய போது யூதர்களுக்குள்ளே அதிகாரியாகவும் போதகனாகவும் சேவகரில் தலைவனாகவும் இருந்த நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இரவு நேரத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்றும் ஒரு மனிதனிடத்தில் தேவன் இராவிட்டால் இந்த மாதிரி அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றும் கூற, இயேசுவானவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவனுடைய சந்தேகம் தீர்வதற்காக மேலும் இயேசுவானவர், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் 3:1-21, 7:50-52. ஒரு ஆசிரியர் என்பவர் வாழ்க்கைக்கு உண்மையையும் ஞானத்தையும் வழங்கக்கூடியவர். கற்பித்தல் வெவ்வேறு வழிகளில் நடைபெறலாம். ஒரு ஆசிரியர் கடவுளிடமிருந்து தெய்வீக அதிகாரம் பெற்றவர். எனவே ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிக்கோதேமு இயேசுவை தேவனிடத்திலிருந்து வந்த போதகராக அங்கீகரித்தார். யோவான் 3:1-2 கர்த்தர் தம்முடைய தாசர்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளில் சில. கர்த்தர் மோசேக்கு பார்வோனிடம் பேச வேண்டியதை போதித்தார். யாத்ராகமம் 4. மோசேயை பேர் சொல்லி அழைத்து கர்த்தர் மோசேயை கன்மலை வெடிப்பில் வைத்து தன் பின் பக்கத்தை காண்பித்து. யாத்ராகமம் 33, மத்தேயு 17. பின்னாளில் மகிமையாக அவர் மறுரூபமாகும்போது மோசேயை எலியாவுடன் சேர்த்து அனுமதிக்கப் போவதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் தேசத்தில் கைக்கொள்ளும் பொருட்டு கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பித்து பிள்ளைகளுக்கும்
பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க போதித்தார். உபாகமம் 4:1-14, 11:19-21. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவைகளில் சில. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அவரிடம் வந்து கேட்க ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். லூக்கா 11:1-4. நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 22:36-40. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தவைகளில் சில. ஜெப ஆலய தலைவர்கள், துரைத்தனங்கள், அதிகாரம் உள்ளவர்கள் முன்பாக சீஷர்கள் இரத்த சாட்சியாக மரித்த நேரங்களிலெல்லாம் லூக்கா 12:12 உள்ளது போல பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் கிறிஸ்தவ வரலாறுகளில் வாசிக்கிறோம். யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் நாம் மறந்துவிடும்போது அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். சாந்த குணமுள்ள குணத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அவரிடம் அழைக்கிறார். மத்தேயு 11:29. கற்று தேரும்போது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கமாலியேலின் பாதமாகிய பள்ளிக்கூடத்தில் கற்றுத் தேறின சிலிசியா நாட்டின் கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதனாகிய சவுல் இயேசுவானவரிடம் பிடிபட்ட போது தன்னுடைய ஆத்துமா வாழ்வுக்கேற்ற சகல அறிவையும் அடைந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அடிக்கடி வழிநடத்தப்பட்டு போதிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 15:29, 16:6, 20:23 மற்றும் 28. 1 கொரிந்தியர் 2:13. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அறிவுரைகளையும் நாம் அப்போஸ்தலர் 28:27 வாசிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம் உள்ள தேவனுடைய ராஜ்யம் உருவாக பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த நாம் அவரால் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் நம்மை ஒப்படைப்போம். 1 கொரிந்தியர் 2:13, ரோமர் 14:17. தேவனை நாடி போதிக்க வேண்டும். கலாத்தியர் 1. கர்த்தருக்கேற்ற சிட்சையில் போதிக்க வேண்டும். எபேசியர் 6:4. சரீர ஒடுக்கத்திற்கு ஞானம் என்கிற பெயர் பெற்ற போதனையாக செயல்படாததை பற்றி கொலோசையர் 2:21-23 வாசிக்கிறோம். எனவே நாம் போதிப்பவர்களாக இருந்தால், போதிக்கிறவர்கள் அதன்படி நடவாவிட்டால் அதிக ஆக்கினையையும் அடைவோம். யாக்கோபு 3:1. எனவே இயேசுவானவர் தான் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் சீஷர்களின் கால்களை கழுவி எப்படி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு இழிவான சேவைகளுக்கும் தங்களை அர்ப்பணித்து தாங்கள் போதிக்கிறபடியே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பாக உணர்த்தினாரோ அவ்வாறு நாமும் செயல்படுவோம். யோவான் 13:14 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்றார். இந்த சமயத்தில் ஒரு பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது. என்னவென்றால், நிக்கோதேமு போல நீ மறுபிறப்படைவாய், நிக்கோதேமு போல நீ மறுபிறப்படைவாய், ராவில் கிறிஸ்துவை அண்டினான் இதுவே நல்ல தருணம், நிக்கோதேமு போல நீ மறுபிறப்படைவாய். கேள் யோனா கேள், ஆண்டவர் சித்தம் செய், கேள் யோனா கேள், ஆண்டவர் சித்தம் செய், அனுப்பும் இடம் நீசல் அவர் ஆசி உன்னில் தங்கும், கேள் யோனா கேள், ஆண்டவர் சித்தம் செய். ஹாப்பி டீச்சர்ஸ் டே.